அத்தியாயம் 2 இலங்கையின் குடியேற்றங்கள். இலங்கையில் முதலில் குடியேறிய ஆதிமனித இனமாக கொள்ளக்கூடியது ஹோமோசேபியன். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்களால் தாழ்நில ஈரவலய நீர்ப்பரப்புகளில் பிடிக்கப்பட்ட மீனினம் தித்தியா. இலங்கையில் கற்காலத்துக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள பிரதான இரு இடங்கள் இரத்தினபுரி, இரணைமடு. இலங்கையின் கற்கால மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படும் சுற்றாடல் வலயம் எத்தனை? 8. உடும்பு, மான் போன்ற பிராணிகளை வேட்டையாடி உண்டதாக கருதப்படும் வலயம் தாழ்நில உலர் வலயம். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கருதப்படும் வெட்டவெளிகள் பதிராஜவெல, பெல்லன், பதிபெலசு. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் வாழ்ந்த கட்குகைகள் பாகியன்கல, பட்டதொம்பலன, கித்துள்கல, பெலிலன. கற்கால மனிதர்களின் 12 எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பெற்ற இடம் கித்துள்கல, பெலிலன. இலங்கையில் கற்கால மனிதன் உட்கொண்ட உணவின் தன்மைகள் பற்றிய அதிகளவான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்ற இடம் தாழ்நில உலர் மற்றும் ஈரவலயம். பலாங்கொடை அமைந்துள்ள மாவட்டம் இரத்தினபுரி. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் அதிகம் விரும்பி உண்ட உணவாக கொள்ளக்கூடியது நத்தைகள். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் ஆயுட்காலம் 35 தொடக்கம் 40 வயது. இரண்டாக பிளக்கும் வகையில் துளையிடப்பட்ட மண்டையோடு கிடைக்கப்பெற்ற இடம் பதுளைக்கு அண்மையில் இராமண எல்லை. வரலாற்றுக்கு முந்திய கால மனிதர்களின் மயானங்கள் கண்டெடுக்கப்பட்ட உடரஞ்சாமடம் எம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது இரத்தினபுரி. இரும்பு யுகம் என அழைக்கப்படும் காலம் முன்வரலாற்று காலம். நிலையான குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டமை, விவசாயம் செய்ய தொடங்கியமை ஆகிய பண்புகளை கொண்ட காலம் முன்வரலாற்று காலம். அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானங்கள் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் அம்பாந்தோட்டை, பெல்லன், பதிபெலசு. பச்சை களிமண்ணால் செய்யப்பட்ட ஓடம் போன்ற அமைப்பினுள் மட்பாண்டங்களில் அஸ்தி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தடயங்கள் கிடைத்த இடங்கள் ஹல்துமுல்ல, பெரகல. ஊவா, சப்ரகமோ மாகாணங்களில் முன்வரலாற்று காலத்துக்குரிய மயானங்கள் கிடைத்த இடங்கள் ஹல்துமுல்ல, பெரகல. முன்வரலாற்று காலத்துக்குரிய வீடொன்றின் தடயம் கிடைக்கப்பெற்ற இடம் உடரஞ்சாமடம். திஸ்ஸ மகாராமை குலத்தினை கட்டியவனாக கருதப்படுபவன் இளநாக மன்னன். கட்குகைகளில் பிராமி எழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுக்களில் காணப்படும் அவரண என்ற சொல் குறிப்பிடுவது அணைக்கட்டு. இலக்கிய மூலாதாரங்களில் வாபிகாம என குறிப்பிடப்படுவது குளத்தை அடிப்படையாக கொண்ட கிராமம். வரலாற்று காலத்தில் இலங்கை இராசரட்டை பிரதேசத்தில் ஒரு கிராமம் மற்றைய கிராமத்தில் இருந்து எதனால் பிரிக்கப்பட்டிருந்தது? காடுகளால். வரலாற்று காலத்தில் இலங்கையில் இடையர்கள் வாழ்ந்த கிராமம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கோபாலகாம. வரலாற்று காலத்தில் இலங்கையில் தச்சர்கள் வாழ்ந்த கிராமம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? வட்டகிகாம. பண்டைய காலத்தில் ஒலகம் என குறிப்பிடப்படுவது மக்களால் கைவிடப்பட்ட குலக்கிராமம். பண்டைய காலத்தில் சில கிராமங்கள் வேலியிட்டு பாதுகாக்கப்பட்டன. இக்கிராமங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பரிகித்தகம. அனுராதபுரம், நுறுப்புரம் எனும் சொல்லினால் குறிப்பிடப்படும் சாசனம் பனாகடுவ செப்பு சாசனம். பண்டைய காலத்தில் குடும்பத் தலைவனை பிராமி கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ள விதம் குருகபதி. பண்டைய காலத்தில் வர்த்தகர்கள் வாழ்ந்த கிராமம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நியம்கம.